நேயர்களே வணக்கம். இந்த ஸ்பீக்கிங் கிராஸ் வலையொலி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் நம்மளோடு கூட ஃபாதர் மரிய ஆரோக்கியம் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் பேசலாம். ஃபாதர் பிரைஸ் தி லார்ட். வணக்கம். பிரைஸ் தி லார்ட். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க ஃபாதர். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு கடவுள் புண்ணியத்தில் நண்பர்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்கேன். இன்றைக்கு பெந்தகோஸ்தே பெருவிழா. இன்றைக்கு நிறைய விஷயங்களை நம்ம திருச்சபை வழியாகவும் பைபிள் வழியாகவும் நம்ம பார்க்குறோன்ற இறைவார்த்தை வழியாகவும். ஒன்று, தூய ஆவியானவர் இறங்கி வந்த ஒரு நாள். ரெண்டாவது, திருச்சபையின் தொடக்க நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி கொஞ்சம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் முதல்ல சொல்கிறது, ஹோலி ஸ்பிரிட் இறங்கி வந்தார், அக்கினிமயமான நாவுகள் போல இறங்கி வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஏற்கனவே பல இடங்களில் ஹோலி ஸ்பிரிட் நம்ம வந்ததை பார்த்துருக்கோம். அன்னை மரியாள் மேலே வந்தாங்க, எலிசபெத் அம்மா மேலே வந்தாங்க, யோவான் மேலே வந்தாங்க. இயேசு கிறிஸ்துவே தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு ஊதி தன்னுடைய சீடர்களை அனுப்புகிறார். ஏற்கனவே தூய ஆவி வந்துட்டாரு. இன்னைக்கு என்ன, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இன்றைய நாளை ஏன் விசேஷமாக பார்க்குறோம்? வெரி குட். ஒரு நல்ல கேள்வி இது. தூய ஆவி வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறதே ஒரு வகையில் தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஏனென்றால் தூய ஆவி எங்கேயும் போகலை. உலக தொடக்கத்திலிருந்து நம்மோடு தான் இருக்கிறார். தொடக்க நூல்லையே தொடக்கத்தில் ஆவி தண்ணீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தது அப்படின்னு தொடக்க நூலே சொல்லுது. கடைசி நூல்லையும் ஆவியினால் தான் நாம் அனைத்தையும் செய்கிறோம் என்று புனித யோவான் சொல்கிறார். அதனால் ஹோலி ஸ்பிரிட் வந்து திடீர்னு எங்கேயோ போயிட்டு அன்னைக்கு திடீர்னு மாதா மேலே வந்து அங்கே வந்தார். அதுக்கப்புறம் யோவான் மேலே வந்தார். அதுக்கப்புறம் உயிர்த்த இயேசு ஊதுனப்போ அப்போஸ்தலர்கள் ஒரு அதுக்கப்புறம் பெண்டெகோஸ்ட் அன்னைக்கு அப்புறம் நான் புதுசாக வராரு அப்படிங்கிறதா உங்களுடைய கேள்வி. ஓகே. தூய ஆவியினுடைய பிரசன்னம் எப்பொழுதும் இறைவனுடைய பிரசன்னம் தான். அது எப்பொழுதுமே நம் மத்தியில் இருந்து கொண்டு தான் இருக்குது. அதை அவ்வப்பொழுது நாம் உணர்கிறோம். ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வழியாக அதனுடைய தாக்கத்தை நாம் உணர்கிறோம். அப்போ அப்போஸ்தலர்கள் யாராவது தலை மேலே கை வைத்து உங்களுக்கு தூயாவி பெற்றுக்கொள்ளுக அப்படின்னா, அதனுடைய தூயாவி ஏற்கனவே நம்மில் செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த தூயாவி அவருடைய தாக்கம், அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு தெரியாத போது அவர்கள் கை வைக்கும் பொழுது அது தூயாவினுடைய இயக்கம் நமக்கு இன்னும் அதிகமாக புரிய ஆரம்பிக்கிறது. ஏன்னா மக்கள் வழியாக தூயாவி ஏற்கனவே பெற்று அவர்களுக்கு அவருடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கிற வழியாக நமக்கு அந்த பவர், இவங்களுடைய மனுஷர்களுடைய பவர் இல்லாது தூயாவினுடைய பவர் தான் அது நமக்கு கொடுக்கப்படுகிறது. இப்போ பைபிள்லேயே எடுத்துக்கிட்டா இங்கே சொன்ன மாதிரி மரியாள் மேலே ஏற்கனவே தூயாவி வந்தார். அதனால தான் இயேசுவே பிறந்தார். மாதா வந்து தூயாவியும் இயேசுவையும் கொண்டு போய் எலிசபெத்துக்கும் அவருடைய பிள்ளை யோவான், திருமுழுக்கு யோவானுக்கு கொடுக்குறார். பேப்டிசம் சமயத்தில் தூயாவி இயேசு மேலே இறங்கி வர்றார் இல்லையா? மகன் அது சேர்ந்து புறா வடிவில் வந்தார் அப்படின்னு யோவான் சொல்றாரு. இது உயிர்த்த இயேசு முதல்ல வந்து பீஸ் பி வித் யூ, உங்களுக்கு அமைதி உண்டாகு அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றாரு? அவர்கள் மேல் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொன்ன மாதிரியே தான். இப்படிலாம் இருக்கும் பொழுது பெண்டெகோஸ்ட் அன்னைக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல், என்ன அன்னைக்கு நடந்துச்சு, எதுக்கு அதை ஒரு பெரிய விழாவாக கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறது உங்கள் சரியான கேள்வி. அதை புரிஞ்சுக்கிறது தான் நல்லது தான். என்னை பொறுத்தவரை எப்படி நினைக்கிறேன்னா, தூய ஆவி அன்று ஒரு எல்லாருக்கும் தெரிகிற ஒரு வகையில் ஒரு ட்ராமாட்டிக்காக அந்த முழு குரூப் மேலேயும் வந்து அது ஒரு பப்ளிக் ஈவெண்ட் ஆகிப்போச்சு அன்னைக்கு. ஓகே. ஒரு பப்ளிக் ஒரு சம்பவம் ஆகி போயிடுச்சு. அதனால தான் அன்றைக்கு திருச்சபையினுடைய தொடக்க நாள் என்று சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி திருச்சபை இல்லையா, மாதா இருந்தாங்க, அப்போ அவங்களாம் திருச்சபை சேர்ந்தவங்க தானே. தொடக்க நாள்னாக்கா அன்றைக்கு வந்து அன்றையிலிருந்து திருச்சபை அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இயேசுவை போல்டாக மற்றவர்களுக்கு ப்ரொக்ளைம் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க ஒரு கேதரிங் ஒன்றுபட்டிருந்தாங்க. அதுவும் ஒரு மக்கள்லாம் அந்த பெண்டெகோஸ்ட்ங்கிறது ஒரு யூத விழா. எருசலேமுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. பெண்டெகோஸ்ட்னாக்கா 50 நாள்னு அர்த்தம். ஓகே. பென்டா அப்படின்னா 5ன்னு அர்த்தம். பென்டகன் அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் அங்கே இருக்குது. அதுக்கு எதுக்கு பென்டகன் பேர்? ஆல்ரெடி ஒரு ஃபெஸ்டிவல். ஆமாம்மா, யூத மதத்தில் ஏற்கனவே இருந்த ஒரு ஃபெஸ்டிவல். தூயாவி ஊற்றப்பட்டதுக்காக அந்த பேர் வரல. அந்த பேர் அதனால வரல. அன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து இருக்கும் பொழுது மக்கள்லாம் நிறைய மக்கள் எருசலேமில் சேர்ந்துட்டாங்க. அன்றைக்கு வந்து அப்போஸ்தலர்கள் முதலாக வெளியே வந்து ரொம்ப தைரியமாக
இயேசுதான் ஆண்டவர், அவர் உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் பயந்துட்டு போய் உள்ளே உட்காந்துருந்தவங்க அன்னைக்கு எப்படி திடீர்னு பேச ஆரம்பிச்சாங்க? அதில் தான் தூய ஆவியினுடைய வல்லமை அதில் தான் தெரிகிறது. ஓகே ஓகே, ஒரு அளவில்லாமல் ஊற்றப்பட்டார்னு. ஆமாம், தன்னுடைய முழுமையை தூயாவினுடைய முழுமையெல்லாம் நம்மளால் தாங்க முடியாது. அவர் கடவுள். நம்ம அதாவது கடலை தூக்கி ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஊற்ற முடியுமா? பாத்திரம் எந்த அளவுக்கு கொள்ளுமோ அந்த அளவுக்கு தான். அது ஃபுல்லாக இருந்தாலே நமக்கு ஃபுல்னஸ் தான். தூய ஆவியினுடைய முழுமை அப்படின்னாக்கா அவருடைய இறைவனுடைய முழுமை எதையும் தாங்குற அளவுக்கு நம்ம பாத்திரம் கிடையாது. ஓகே, ஆனால் நம்முடைய முழுமை அவர் பூர்த்தி செய்கிறார். அதனால் நமக்கு தேவையான அளவுக்கு இறைவனுடைய வல்லமை நமக்கு கொடுக்கப்படுகிறது, அவருடைய ஞானம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. எதற்காக? இயேசுவை அறிவிப்பதற்காக. ஓகே, இயேசுவை அறிவிப்பதற்காகவும் திருச்சபைன்னா நம்ம இன்னைக்கு சர்ச்சுன்னு சொல்லிக்கிறோம். ஆனால் இறைவனுடைய குழுமத்தை கட்டி எழுப்புவதற்காக, இறை மக்களை கட்டி எழுப்புவதற்காக. ஆகையினால தான் அன்றைக்கு திருச்சபையினுடைய தொடக்கம் என்று சொல்கிறோம். ஓகே, பொதுவாக தியோலஜியன்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, ஒரு பைபிளில் வந்து ஒரு 3 காலத்தை நம்ம ஏறக்குறைய பார்க்க முடியும். இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி இது தந்தையின் காலம், இயேசு இருந்தப்போ அது இயேசுனுடைய காலம், இயேசு போன பிறகு இது இன்று தூய ஆவியின் காலம், அந்த யுகம் தூய ஆவியின் காலம் என்று சொல்வார்கள். அது எல்லாருக்கும் தந்தை இப்போ என்ன எங்க தூங்க போயிட்டாரு, அங்கே இருக்கிறார். இயேசுனுடைய தந்தையினுடைய ஆவி தான் தூய ஆவி. ஓகே, ஆகினால இது வந்து நம்ம பேசுகிற விதம். ஓகே, ஆனால் அன்னைக்கு வந்து அவங்களுடைய பவர் வந்து பயந்து போய் இருந்த அந்த அப்போஸ்தலர்களை ஒன்று சேர்த்து துணிவுபடுத்தி இயேசுவையே புரிந்து கொள்ளாதவர்களுக்கு புரிய வைத்து, இயேசு சாகிற வரைக்கும் இயேசுவை அப்போஸ்தலர்களுக்கே ஒழுங்காக புரியல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிய வைத்து அதை திருச்சபைக்கு மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கின்ற தைரியத்தை அவர்கள் பெற்று ஒன்றாக வந்த தினம் அது. அதனால தான் திருச்சபையினுடைய தொடக்கம் என்று சொல்கிறோம். இல்லை, இன்றைக்கி வேறு ஒன்று கேள்வி கேட்டீங்க. நீங்கள் இந்த பெண்டகோஸ்ட், நாங்கள் அந்த பெண்டகோஸ்ட்லேருந்து வரவங்க தான். நாங்கள் அந்த பெண்டகோஸ்டல் சர்ச் அப்படிங்கிறவங்க 1910 15 அந்த மாதிரி குரூப்ஸ்லாம் ஆரம்பிச்சது. இல்லை, நம்ம ரோமன் கேத்தலிக், திருச்சபை பேர்லேயே ரோமன் இருக்கு. ரோமன்கிறதுனால ரோமில் வந்து நம்முடைய திருச்சபையினுடைய தலைமை ஆஃபீஸ் அங்கே இருக்குது. அதனால தான் ரோமன். எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ப்ரொஃபஸர் ஒருத்தர் சார், திருச்சபை 1 கேத்தலிக் அப்போஸ்டாலிக், 1 ட்ரூ 1 கேத்தலிக் அப்போஸ்டாலிக். ரோமன் எங்கே வந்துச்சு அப்படின்னு அவரே கேட்பார். ரோமிலேயே நான் படிச்சுட்டு இருக்கும்போது அவரே கேட்பார், என்னென்னா ரோமைங்கிறது இப்போ மற்ற திருச்சபைகளிலேருந்து கொஞ்சம் பிரித்து காட்டுறதுக்காக. நம்முடைய ரோமையிலேருந்து நம்ம கிறிஸ்தவம் வரல. ஓகே, நம்ம கிறிஸ்தவம் வந்து தூய ஆவியிலிருந்து, இயேசுவிலிருந்து, எருசலேமிலிருந்து இடம்பெயர்ந்தது அப்படின்னு இடம்பெயர்ந்தது. இப்போ திருச்சபையினுடைய தலைமையகம், ஆட்சியகம் அங்கே இருக்குது. ஓகே, அதை திடீர்னு நியூயார்க்கில் வச்சுக்கலாம், இந்த டெல்லியிலையும் வச்சுக்கலாம். அதனால் திருச்சபை ஒன்றும் மாறிட போகிறது கிடையாது. கத்தோலிக்க திருச்சபைக்கு தான் நம்முடைய பேர். கத்தோலிக்க திருச்சபைனால இது ரோமன் சர்ச் தான். ஆனால் கத்தோலிக்க திருச்சபையிலேயே ரோமன் சர்ச், ஈஸ்டர்ன் சர்ச், காப்டிக் சர்ச், ஆர்த்தடாக்ஸ் சர்ச் அப்படின்னு ஒரு 20, அதாவது விசுவாசத்தில் ஒன்றாக இருப்பவர்கள், ஆனால் தலைமை மட்டும் வெவ்வேறு. ஓகே, அதனால தான் இப்போ ஈஸ்டர்ன் சர்ச், கான்ஸ்டான்டினோபிள் சர்ச். இப்போ எருசலேமுக்கு போனீங்கன்னாக்கா அந்த இயேசு மரித்த அந்த பெரிய கோவில்லையே 4-5 குழுக்கள் நாங்கள் வெவ்வேறு சர்ச்சுன்னு சொல்லி எல்லாம் அதே தான் கொண்டாடுவாங்க. அது விசுவாசத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அவர்கள் வெவ்வேறு ட்ரெடிஷன். இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்ம வந்து லாட்டின் சர்ச்சுன்னு சொல்கிறோம், ஒரு மாதிரி பூச வைக்கிறோம். கேரளாவில் இருக்கிறவங்க சிரியன் சர்ச்சுன்னு ஒரு குரூப் இருக்குது. என்ன வித்தியாசம்? எந்த வித்தியாசமும் இல்லை. அவங்க பூச வைக்கிறவ தான் ஜெபம் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதனால இப்படி பேரை மாற்றிக்கிற வழியை ரோமன் சர்ச்சு, கேரளா சர்ச்சு, அந்த மாதிரிலாம் சர்ச் இஸ் ஒன் ஹோலி கேத்தலிக் அப்போஸ்டாலிக். அப்போஸ்டாலிக்னாக்க அப்போஸ்தலர்களிலிருந்து வந்ததுன்னு அர்த்தம். ஓகே, அதான் உண்மையான. இன்றைய வாசகத்தில் நம்ம கவனிக்கிறப்போ ஒரு விஷயம் குறிப்பிட்டப்பட்டிருந்தது. தூய ஆவியானவர் அந்த தீ நாவுகள் போல இறங்கி வந்தார். இறங்கி வந்தப்போ அவங்க வந்து தூய ஆவியானவரின் தூண்டுதலால் வெவ்வேறு மொழிகளில் பேச தொடங்கினார்கள். அங்கே வந்திருக்கிற மக்கள் எல்லாம் அவங்கள பார்த்துட்டு, என்ன இவங்க எல்லாம் நம்ம மொழியில பேசுகிறோமே அப்படின்ற மாதிரி வியந்தாங்க. அப்படின்ற மாதிரி இந்த 2 இன்சிடென்ட்டையும் பற்றி கொஞ்சம் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த நாவுன்னா என்ன? நாவு மாதிரி தான் இறங்குனாரா? அது என்னது? இந்த வெவ்வேறு மொழிகள் பேசியது எப்படி? நாவு என்பதனுடைய வெறும் நாவு இல்லை, நாக்கு கிடையாது. நெருப்பு அது தோன்றிய அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது. நெருப்பு ஒரு துண்டம் இப்படி விழும்பொழுது இப்படி ஒரு நெருப்பு நாக்கு மாதிரி தெரியாது. ஓகே,
நெருப்பு வடிவில் வந்தார். அது தூயாவி நெருப்பா? நெருப்பு என்பது ஒரு உருவகம். ஓகே, அதாவது பவர்ஃபுல். அது புதுமை ஏற்படுத்தக்கூடியது, பழையதை புதியதாக்கக்கூடியது, ஒன்றை இன்னொன்றாக மாற்றக்கூடியது, அதாவது நம்ம எல்லாம் வாழ்வழிக்கக்கூடியது, பியூரிஃபை பண்றது. இதனுடைய சக்தியெல்லாம் அது வந்து நெருப்பு வடிவில், தூயாவி ஒரு நெருப்பு அப்படின்னு அது ஒரு உருவமாக அதுக்கு சொல்லுவாங்க. தண்ணீருக்கும் அதை தூயாவி ஒரு யோவான் கூட சொல்றாரு, எனக்கு பின் ஒருத்தர் வருவார், தூயாவி நெருப்பாலம். தூயாவி வேற, நெருப்பு வேற இல்ல, தூயாவி என்ற நெருப்பால் அப்படிங்கிறத அந்த கொடுப்பார் அப்படின்னு அவர் சொன்னார். தூயாவி பல விதங்கள்ல காட்சி தர்றார். இயேசு திருமுழுக்கு பெற்றப்ப எப்படி காட்சி கொடுத்தார்? ஒரு புறா வடிவில் காட்சி கொடுத்தார். அவர் புறாவா நெருப்பா அப்படின்னு கேட்கக்கூடாது. அது ஒரு உருவகம். அதாவது ஜென்டிலா வந்து ஒருவர் மேல் இறங்கி அவரை முழுவதையும் ஆக்குப்பை பண்ணிக்கிறதுக்கு அதனுடைய அர்த்தம். அதில் இயேசு அன்று திரும்பவும் மீண்டும் தான் இறைவனுடைய திருமகன், அவரால் அனுப்பப்பட்டவன், அந்த முழு உணர்வும் அவர்களை வந்து அந்த பேஷன் அவர்களை பூந்துச்சு. அதனால தான் அந்த திருமுழுக்கு முக்கியம்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த பெண்டெகோஸ்ட் அன்னைக்கு எல்லாரும் ஒன்றாக இருந்து ஜெபம் செய்து கொண்டு இருக்கிற சமயத்தில் ஆண்டவரே சொல்லியிருந்தாங்க, ஒன்றா இருங்க, உங்கள் மேல் ஆவியை நான் அனுப்புவேன், அதுக்கப்புறம் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆவி அன்று வந்தது. இது திருச்சி வந்த வாசகம் என்ன சொல்லுது? பெரிய பெரிய காற்று, பெரிய புயல் காற்று மாதிரி ஒரு காற்று வீசியது. அதனால காற்று, நெருப்பு, இவர்களுடைய பேச்சு எல்லாமே தூய ஆவியினுடைய வெளிப்பாடுகள். வெறுமனே அந்த டங் மட்டும் கிடையாது, அந்த நெருப்பு நாவு மட்டும் கிடையாது. ஓகே, அதனால் தூய ஆவி வந்ததுக்கு பல சைன்ஸ், பல சிம்பிள்ஸ் இருக்குது. ஆவி பெரிய ஒரு சத்தம் கேட்டுச்சு, பெரிய காற்று அடிச்சுது, மக்கள்லாம் என்ன பார்த்தாங்க, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் அப்போஸ்தலர்களும் மாதாவும் அங்கே இருந்து உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க மேலே நெருப்பு வந்து இறங்கின மாதிரி ஒரு ஃபீலிங். திடீர்னு அவங்களுடைய உடல் உள்ளம் ஆவி அனைத்துமே ஒரு புதுப்பிக்கப்பட்டது போன்ற ஒரு ஃபீலிங், அவங்களுக்கு ஒரு உண்மை ஃபீலிங். வெறும் உணர்ச்சி கிடையாது, உண்மை. அதனால அதை அவர்கள் வந்து நாவாக ஒவ்வொரு மேலும் இறங்கி வந்தார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் அது ஒரு சிம்பிளாக தான் நான் எடுத்துக்க முடியுமே ஒழிய ஆவினாக்க நெருப்பு நாவு அப்படின்னு அதை கூட ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. ஓகே, நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது அதில். இது முக்கியமாக இதில் முக்கியமான தூய ஆவியினுடைய வெளிப்பாட்டில் முக்கியம் என்னன்னாக்கா, இவர்களுக்கு கிடைத்த அந்த துணிவு, தெளிவு, இவர்களுடைய பேச்சு. ஓகே, இவர்களுடைய பேச்சு, ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு கூட பேசிகிட்டு இருக்கிறோம். நிறைய அவங்க ஒரு கேரிசம்னு சில ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்லாம் சொல்கிறாங்க. அன்றைக்கும் இந்த ஸ்பீக்கிங் இன் டங்ஸ், அதாவது இல்லை ஃபர்ஸ்ட் நான் இதில் ஒரு கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புகிறேன். இதில் போட்டிருக்கிறது வெவ்வேறு மொழிகளில் பேசப்படுது. கரெக்ட், அதுக்காக தான் இப்போ வர அதுவும் பரவசம், நம்ம பைபிளில் போடுறது பரவச பேச்சு. ஓகே, இது ரெண்டும் ஒன்று கிடையாது. இது ரெண்டும் ஒன்று கிடையாது. ஓகே, முதல் வந்து தூய ஆவியினுடைய அது ப்ரொக்ளமேஷன், அதாவது பப்ளிக்கில் இவங்க ஒருத்தர் தான் பேச முடியும். 4 பேர் ஒரே நேரத்தில் பேசினா யாருக்கு எப்படி கேட்க முடியும்? இவர் பேதுரு பேசுகிறார், அங்கங்கே சில அப்போஸ்தலர்கள் வெவ்வேறு குரூப்பில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கிற கேட்டவங்களுக்குலாம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய மொழியில் அது கேட்குது. ஓகே, அப்படிங்கிறது தான் அன்றைய புதுமை. ஓகே, வெவ்வேறு மொழிகளை சார்ந்தவர்கள் அங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அந்த மொழியில சொல்றாங்க. அந்த நூல்ல ஒரு பட்டியலே போட்டிருக்க, பார்த்தியர்கள், பாரசீகர்கள், மேதியர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் நாங்கெல்லாம் வெவ்வேறு மொழி பேசுற ஆட்கள் எருசலேம்ல சாமி கும்பிடுறதுக்காக வந்தோம். ஆனா இவங்க வந்து பேசும்போது எப்படி ஒரு ஆள் பேசுறாரு, எல்லாருக்கும் நான் தங்கள் மொழியில அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய மிகப்பெரிய வெளிப்பாடு. புரியுதுங்களா? இப்போ திருச்சபை கூட ஒன்று சொல்லும் பொழுது அது எல்லா மக்களுக்கும் புரிகிறது, எல்லா மக்களுக்கும் புரிகிற மாதிரி. ஓகே, தூய ஆவி ஒவ்வொருவரையும் தொடுகிறார், அதுதான் அதனுடைய அர்த்தம். அதனாலே அறியாம வேற மொழிகள்ல பேசுனாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? இவங்க பேசுனது ஒரு மொழி தான். ஓகே, பேதுரு பேசுனது ஒரு மொழி தான், அவருக்கு தெரிஞ்ச மொழி தான். ஓகே, அது வந்து மற்றவங்களுக்கு ரிசீவ் பண்ணவங்களுக்கு அவங்க மொழியில அது புரிஞ்சுது. அதுதான் தட் இஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அதுதான் ஹோலி ஸ்பிரிட்டினுடைய செயல்பாடு. இட்ஸ் a miracle that day. அது ஒரு மிரக்கல். ஓகே, ஆனால் இன்றைக்கு வந்து இந்த ஸ்பீக்கிங் அந்நிய பாஷை அந்த பரவச பாஷையில் பேசுறது அப்படிங்கிறது அது வேற. அதையும் பைபிளில் மென்ஷன் பண்ணியிருக்குது.
ஓகே. உதாரணமாக பவுல் வந்து கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் 12வது அதிகாரம் அதை பற்றி பேசுது. திருச்சபை தூய ஆவி திருச்சபையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுக்குறாரு. அதில் ஒன்று பரவச பேச்சு. ஆமாம், பரவச பேச்சு. ஆனால் அந்த பரவச பேச்சுக்கு பவுலே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல. அதை விட முக்கியமானதெல்லாம் அன்பு. அது 13வது அதிகாரமே அதுதான். நீ பரவச பேசினாலும் அன்பு உனக்கு இல்லைனாக்கா நீ ஒன்றுமே இல்லை, நீ வெறும் சத்தம் போடுற ஒரு பாத்திரம் தான் அப்படின்னு பவுல் சொல்லுவார். அடிக்கிற ஒரு மணி மாதிரி, உள்ள ஒன்றும் ஸ்டஃப் எதுவும் இல்லை, யூஆர் அ நாய்ஸி காங் அப்படின்னு சொல்லுவார். ஏன் அதனால் இது தூய ஆவி கொடுக்குற பல கொடைகளில் ஒன்று வந்து இது பரவச பேச்சு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அந்த காலத்திலேயே இந்த பக்தி மிகுதியினாலோ அல்லது இறைவன் மேலே இருக்கிற பாசத்தினாலே சில பேர், இப்போ குழந்தைங்கள்லாம் எப்படி பேசுகிறாங்க, குழந்தைங்களுக்கு உள்ள நிறைய எண்ணங்கள் இருக்குது. அம்மா கிட்ட இப்படி சொல்லணும், அப்பா கிட்ட சொல்லணும், அவங்களான வார்த்தைகள் இல்லை. அதுலேயும் வந்து முதல்ல வார்த்தைகள் இல்லை, குழந்தைங்களுக்கு வார்த்தைகள் இல்லை. இறைவனால் எப்படி நிரப்பப்பட்ட சிலருக்கு அந்த இறை அனுபவத்தை சொல்வதற்கு கூட நம்முடைய சாதாரண வார்த்தைகள் பத்தாது. ஆகினால் அவர்களே அறியாமல் அவர்கள் சில சமயத்தில் ஏதோ தங்களுடைய உள்ள கிடக்கை வெளிப்படுத்துவதற்காக ஏதாவது சில ஒலிகள் மூலம் இதை சொல்வதற்கு சாத்தியம்தான். அது பவுலே அதை ஒத்துக்கிறாரு. ஆனால் இதுதான் பெரிய கிஃப்ட்னு நினச்சிட்டு இதை பேசினாலே தூய ஆவி உங்கள்கிட்ட இருக்காது அப்படின்லாம் ப்ரிட்டெண்ட் பண்ணாதீங்க. மற்ற பெந்தகோஸ்தே சபைகள்லாம் போனா நீ வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா, ஆமா, ஞானஸ்தானம் வாங்கிட்டியா, அந்நிய பாஷை பேசுறேன், அதாவது அது இருந்தாதான் பரலோகம் போக முடியும். அவர்கள் வந்து இந்த இதுதான் சொல்றேன், ஒரு பகுதி வாளை மட்டும் பிடித்து கொண்டு இதான் யானை அப்படின்னு சொல்ற ஒரு கதை தான் இது. யாரும் என்னை பத்தி கோச்சிக்கூடாது. ஏன்னா இது மூணும் பிடிச்சாதான் நீங்க பைபிளை முழுசா படிக்கும்போது என்னென்னலாம் எத்தனை வகைகள் நீங்க ஆக்சுவலா இது ஒரு கிஃப்ட் தான்ன்றதை ஒத்துக்கணும் இல்லையா? நம்ம இது ஒரு கிஃப்ட் தான். ஆனா இது வந்து ஒரு என்னை பொறுத்தவரை ஒரு தனிப்பட்ட மனிதன் தன்னுடைய டிவோஷனை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக அவன் விரும்பினா யூஸ் பண்ண வேண்டிய ஒரு அதுல இன்னொன்னு சொல்றேன், இதுக்கு வந்து வியாக்கியானம் சொல்றதும் இருக்குன்றாங்க. இந்த டங் ஸ்பேஸ் கரெக்ட். பவுலே அதை சொல்றாரு. டங்குல பேசும்போது யாருக்கும் புரியறது இல்லை. ஆகினால பரிசுத்த ஆவியே அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு இன்டர்பிரட் பண்ற அந்த வரத்தையும் சிலருக்கு கொடுக்குறாரு அப்படின்னு கொரிந்தியருக்கு எழுதிய கடிதத்தில் 12வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அதனால ஒவ்வொருத்தரும் டங்னால இந்த பரவச பேசினாலே அதுவே ஒரு பெரிய, அதாவது அவர்கள் விளக்க முடியாத அவர்களுடைய உள்ள கிடக்குகளை புரியாத ஒரு லாங்குவேஜில் பேசுகிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்கிறதே அது ஒரு பெரிய, அதுவே ஒரு தூய ஆவியினுடைய ஒரு வரமாக தான் இருக்கணும். ஆனால் இந்த வரங்கள் எல்லாம் திருச்சபை பெரிதுபடுத்துவதில்லை. பவுலே அதில் சொல்றாரு, அப்படி வர இருந்தா சர்ச்சுக்குள்ள பேசாத. சர்ச் ஒருவேளை விளக்கம் சொல்ல தெரிஞ்சா சர்ச்சுக்குள்ள பேச, இல்லாட்டா நீ வந்து சர்ச்சுக்குள்ள வந்து எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணாது, தேவை சர்ச்சுக்கு. இது வந்து ஒரு வரமாக இருக்கலாம், ஆனால் இது வந்து சர்ச்சுக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு வரம் கிடையாது. இப்போ லீடர்ஷிப்பு, இப்போ ப்ரீச்சிங், ப்ராஃபஸி, இதெல்லாம் அத்தியாவசியமான கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆனால் இந்த பரவச பேச்சு இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கலாம். அதை நம்ம அப்படி இருந்தால் கூட அதை அப்படியே அவங்க பேசுறதுனாலே அங்கே இருக்கிற அதை வந்து இது உண்மையா பொய்யான இன்டர்பிரேட் பண்ணுறதே ஒரு ஞானம் வேணும், தூய ஆவியினுடைய ஞானம் வேணும். அந்த ஞானத்தை உள்ளவர்கள் தான் இதில் இறைவன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியும். இறைவன் இருந்தால் கூட அது வந்து என்ன சொல்கிறாருங்கிறது, அது அந்த மனிதன் உண்மையிலேயே இறைவன் மேல் பாசத்தால் பேசுகிறான் அப்படிங்கிற அதுதானே மெயின் உண்மையை தவிர அவங்க சொல்கிற வார்த்தைகள்லாம் நிறைய அர்த்தம் அப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இல்லை, இதில் இன்னொன்று இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உன்கிட்ட ஹோலி ஸ்பிரிட் இருக்காருன்றதுக்கான ஒரு அடையாளமே இந்த அந்நிய பாஷை தான். அது தப்பு, அப்படி கிடையாது. ஹோலி ஸ்பிரிட் வந்து அவ்வளோ சீப்பானவரா, ஏதாவது எதுவுமே புரியாத ஒரு வார்த்தை பேசுகிறவங்கள்ட்ட மட்டும்தான் அவர் இருக்கிறாரு, இல்லாட்டா அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய தவறான எண்ணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ திருச்சபை எடுத்துக்கிட்டோம்னாக்கா, கடந்த சில போப்ஸ், பால் VI அவர்லேருந்து இப்போ பிரான்சிஸ் வரைக்கும் கத்தோலிக்க மதத்திலே கரிஸ்மேட்டிக் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகே, கரிஸ்மேட்டிக் ப்ரேயர் லைஃப்லாம் நல்லா சத்தம் போட்டு பேசுறது, அல்லேலூயான்னு பாடுறது, கையை உயர்த்தி பாடுறது, அப்பப்போ சில அருங்கொடை ஜபங்கள், சில சமயத்தில் அந்த நேரத்தில் கூட ஒரு சிலர்
இந்த அந்நிய பாஷை. அந்நிய பாஷையில் பேசுறதெல்லாம் நடக்கிறது உண்டு. பொதுவாக திருச்சபை என்ன சொல்லுதுனாக்கா அந்நிய பாஷை நல்லது, அது தட் இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்லாம் ஒன்றும் சொல்லல. ஆனால் இறைவன் எந்தெந்த வகையெல்லாம் தன்னுடைய சக்தியை மக்கள் மத்தியில் வெளிப்படுவாங்கிறது அவருடைய இஷ்டம். அதில் இது ஒன்றாக இருக்கலாம். ஆனால் பட் அது வந்து ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பர்சனல் திங். இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் பப்ளிக். இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் பப்ளிக்கில் பேசுறது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பேசணும். இப்போ நானே வந்து ஒரு சர்மன் கொடுக்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ நான் டங்கில் பேசுகிறேன், என்னுடைய ஹோலி ஸ்பிரிட் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரவசல பேச்சில் ஏதோ பேசுகிறேன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அது வேணா ஃபாதர் நீங்கள் ப்ரைவேட்டாக அவங்க ரூமில் வச்சிங்க, இங்கே வரும்போது எங்களுக்குலாம் புரிகிற மாதிரி 4 வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி வேணா அவனுக்கு புரிய விளக்கம் சொல்ல தெரிஞ்சா பேசலாம். அதில் வேணா விளக்கம் சென்னா சொல்லுங்கள், அந்த விளக்கத்தை சொல்லு, நீ எதுக்கு அதை பேசுகிற, விளக்கத்தை சொல்லு. அதாவது இதெல்லாம் ஒரு சில திருச்சபை இந்த பெண்டகாஸ்டில் இவங்க மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணுறதுனால இந்த பிரச்சனையே நமக்கு வருது. இல்லாட்டா இது ஒரு பெரிய கேள்வியே கிடையாது. ஆனால் நம்ம மக்களும் இது அந்த கேள்வியை கேட்குறாங்க, கத்தோலிக்க மக்களும் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாங்கிறதுனால அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது நல்லது தான். கத்தோலிக்க மக்களும் நிறைய இந்த மாதிரி மூவ்மெண்ட்ல பங்கு எடுத்துட்டு அவங்களுக்கு இது கொஞ்சம் ஒரு அடிப்படையான உண்மை என்ன தெரியுமா, ஜெபம் என்பது வெறுமனே இறைவனோட பேசுகின்ற ஒரு மொமெண்ட் மட்டும் கிடையாது. அதனுடைய உள்ளத்தை கொண்டு வருகின்ற ஒரு வாய்ப்பு. இறைவன் நம்முடைய தலைக்கு மட்டும் பேசுறதில்லை, நம்முடைய உணர்வு, நம்முடைய இன்ட்யூஷன், உள்ளுணர்வு இவற்றை கூட பேசும்பொழுது சில சமயத்தில் நம்ம இந்த கத்தி பேசுறது, அழறது, அதுக்கெல்லாம் ஒரு பொருள் உண்டு, அதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதில் தான் உண்மையான கிறிஸ்துவம் இருக்குது, அதான் உண்மையான ப்ரேயர் அப்படின்னு சொல்கிறது தான் தப்பு. உனக்கு அந்த நேரத்தில் அது மாதிரி அந்த ஒரு வகையில் கடவுளோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு உனக்கு பிடிச்சிருந்துச்சு, அது உனக்கு மன நிறைவாக இருந்துச்சு, அதில் உனக்கு கடவுளை உன்னை தொட்ட மாதிரி இருந்துச்சு, கடவுளுடைய ஒரு இறை அனுபவம் ஒன்று உனக்கு கிடைச்சுனாக்கா வெரி குட். சரி, எல்லாரும் உனக்கு இந்த மாதிரி பேச தெரியாதா, நீ உண்மையில் கிறிஸ்தவம் இல்லை, உனக்கு ஹோலி ஸ்பிரிட் இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் முட்டாள்தானே. ஓகே, நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க ஃபாதர். நேயர்களுக்கு பயனுள்ள விதத்தில் இருந்திருக்கும். ரொம்ப நன்றி. God bless you. Thank you, Marshall.